இந்த குறை சொல்கிறாங்க பக்கத்தில் மட்டும் நம்ம நிற்கவே கூடாதுங்க. ஏன்னா குறை பேசி நம்மளையும் குறை பேச வச்சுருவாங்க. குறைக்கிற நாய் பக்கத்தில் கூட நில்லுங்க. அதனால் நமக்கு ஒரு கெட்டது கிடையாது. ஆனால் குறை சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க பக்கத்தில் ஒரு நிமிஷம் கூட நின்றாதீங்க. நின்னீங்கன்னா நம்மளை குறையுள்ள மனிதரை ஆக்கிடுவாங்க. இவங்களால எவ்வளவு தொல்லை தெரியுங்களா? தொல்லைன்னா கொஞ்சம் நஞ்சம் தொல்லை கிடையாது. எவனை பார்த்தாலும் குறை சொல்லுவாங்க. ஒருத்தர் நல்ல இதாகி ஒரு மினிஸ்டராக கூட ஆகியிருக்கலாம். ஆனால் போனாங்கன்னா அதுக்கும் ஒரு குறை சொல்லுவாங்க. பார் எவ்வளோ பெரிய கார், ஏன் நீ நல்லா உழைச்சி நல்லா கார் வாங்கு, மினிஸ்டர் ஆகு, மந்திரி ஆகு, தொழிலதிபராகு, அதெல்லாம் ஆக மாட்ட. நீ பிஞ்ச செருப்பு போட்டுக்கிட்டு இருப்ப. ஆனால் ஊரில் உள்ள எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டு இருப்ப, முன்னேற மாட்ட. நீ தான் குறை பேசிகிட்டு இருக்க, எப்படி முன்னேறுவ? குறை பேசுகிறவன் பூரா மேக்ஸிமம் ரொம்ப உழைக்க மாட்டாங்க, பார்த்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்திங்கன்னா பாரு அப்படி போகிறாங்க எப்படி போகிறாங்க. அவன் நல்ல புத்திசாலியாக வந்தாங்க, நல்ல நிலைமையில் இருக்காங்க. நீ இப்படியே சொல்லிக்கிட்டு இப்படியே தான் இருப்ப. அதனால் என்னுடைய ஒரு கருத்து என்னன்னா, நிறைய மனிதர்கள் இது போன்ற ஒரு 15% மனிதர்கள் இருக்கிறாங்க. இந்த குறையுள்ள மனிதர்களை நாம் தவிர்த்தோம்னா அழகாக குறை சொல்லுவாங்க. நீங்கள் அப்படியே குறை சொல்கிறப்போ உங்களுடைய மண்டை அப்படியே கழுவப்படும், மூளை அப்படியே இதாகப்படும். அப்படியே அவங்க சொல்கிறத பார்த்தா அப்படியே கேட்குற மாதிரி இருக்கும். எந்த மனிதன் அதிகமாக குறை பேசுகிறானோ அவன்தான் குறையுள்ள மனிதன். அந்த குறையுள்ள மனிதர்களை நாம் தவிர்த்தோம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். அதனால் குறைக்கிற நாய் சத்தத்தை கூட கேளுங்க. குறை சொல்கிற மனுஷனை கண்டா துண்டை காணாம் துணியை காணான்னு தெரிச்சு ஓடிடுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். நன்றி.